அனிருத் கம்போஸ் பண்ற எல்லா படத்துலயுமே ஒரு இங்கிலீஷ் சாங் மாதிரி ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்க்கு எல்லாத்துக்குமே லிரிக்ஸ் எழுதுறது ஹைசன்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அப்படிங்கிறத லோகேஷ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது யார் அப்படின்ட்டு அனிருத் கிட்ட கேட்டபோது, அவங்க 2 பேருமே சொன்ன விஷயம், அது எனக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட். அத வந்து நாங்க வெளிய சொல்றதுக்கு இயலாது. ஏன்னா, அது வந்து எனக்கும் அவருக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட். அந்த சீக்ரெட்ட நாங்க சீக்ரெட்டாவே வச்சிருக்க போறோம் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவங்க 2 பேருமே சேர்ந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசென்ட்டா நடந்த ஒரு இன்டர்வியூல லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஒரு ஆங்கர் வந்து கேட்பாரு. இந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிறது யார் அப்படின்ட்டு கேட்பாரு. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் சொல்லுவாரு, ஹைசன்பர்க் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்காரு. அது எனக்கும் அனிருத்துக்கும் மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஆங்கர் கேட்பாரு, நிஜமாவே அந்த மாரி ஹைசன்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரா? இல்லாட்டி நீங்களும் அனிருத்தும் சேர்ந்து இந்த மாரி ஒரு கதை கட்டி விடுறீங்களா? நீங்க 2 பேர்ல ஒரு ஆள் தான் இந்த லிரிக்ஸ் எழுதுறீங்களா? அப்படின்ட்டு கேட்டபோது, லோகேஷ் கனகராஜ் சொன்ன விஷயம், நிஜமாவே அப்படி ஒரு பெர்சன் இருக்கிறாரு. அவர நீங்க பார்க்கணும் அப்படின்னா, 1980ல ரிலீஸ் ஆன கமல் நடிச்ச "வறுமையின் நிறம் சிவப்பு" அப்படிங்கிற படத்த நீங்க பார்க்கணும். அந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹைசன்பர்க் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஆங்கருக்கு என்ன தோணுச்சோ என்னவோ தெரியல. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வாவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வாவ்க்கு என்ன அர்த்தம் அந்த ஆங்கருக்கு அந்த ஹைசன்பர்க் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அந்த வாவ் அப்படின்றது தெரியல. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த "வறுமையின் நிறம் சிவப்பு" அப்படிங்கிற படத்துல என்ன இருக்குது? என்னத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆங்கர் வந்து வாவ்! அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கமல் வந்து ஒருத்தர்ட்ட கேட்பாரு. யாரு அந்த திலீப் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து அடிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அந்த பெர்சன் சொல்றது, திலீப் அப்படிங்கிற ஒருத்தர் நிஜமாவே கிடையாது. நான் தான் அந்த திலீப். இந்த சமூகம் தான் திலீப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அத நோட்டீஸ் பண்ணி தான் இந்த ஆங்கர் வந்து வாவ்! அப்படின்னு சொல்லியிருப்பாரா. அதாவது லோகேஷ் கனகராஜ் இல்லாட்டி அனிருத். இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அந்த லிரிசிஸ்ட்டா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இன்னொரு சைட்ல ஃபேன்ஸ் எல்லாம் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த "வறுமையின் நிறம் சிவப்புல" ஹீரோ வந்து கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் தான் இது லிரிசிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய படத்துல இந்த லிரிசிஸ்ட்ட யூஸ் பண்றது மட்டும் இல்லாம, அனிருத் கூடயும் இந்த லிரிசிஸ்ட் இருக்கிறாரு. ஏன்னா விக்ரம், லியோ, தேவரா, வேட்டையன் இந்த மாரி நெறைய படங்களுக்கு இந்த லிரிசிஸ்ட் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதாவது அனிருத் கம்போஸ் பண்ற எல்லா படத்துலயுமே இந்த லிரிசிஸ்ட் வந்து ஒரு சாங்க வந்து லிரிசிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது, லோகேஷ் வந்து அவருடைய படத்துக்கு இவ்வளோ மெனக்கெட்டு பண்றதுக்கான எல்லா விஷயங்களுமே அவருக்கு வந்து இருக்குது. அவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவர் பண்றாரு. ஸோ மத்த படங்களுக்கும் அவர் பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து சம்பளம் வாங்கிட்டு பண்ணலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் வந்து சீக்ரெட்டா வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த சீக்ரெட்டா இருக்கிறவருக்கு எப்படி வந்து ஆளுங்க வந்து சம்பளம் குடுக்குறது? ஸோ அனிருத்தே வந்து லோகேஷ் வந்து சீக்ரெட்டா வச்சிருக்கிறாரா? இல்லாட்டி லோகேஷும், அனிருத்தும் வந்து இன்னொரு பெர்சன் வந்து சீக்ரெட்டா வச்சிருக்காங்களா? அப்படின்ட்டு ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் வந்து ஆல்ரெடி தமிழ் சினிமாவுல நெறைய விஷயங்கள் புதுசு புதுசா பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த வகையில அவர் நெறைய லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஸோ அந்த மாரி இந்த லிரிசிஸ்ட்டும் கமல் தான் அப்படிங்கிற ஒரு தியரியுமே வந்து அவங்க நெறைய பேர் முன்வைக்கிறாங்க. 2வதா யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் சொல்றாங்க. ஏன்னா, நெல்சனுடைய படத்துலயுமே வந்து இந்த மாரி லிரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ, நெல்சனையுமே வந்து இந்த மாரி ஹைசன்பர்கா இருப்பாரு அப்படின்ட்டு ஒரு தியரி வந்து முன்வைக்கிறாங்க. இன்னொருத்தரா யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய நடிகர் எஸ்பி சேகர் அப்படிங்கிறவர இந்த மாரி லிரிக்ஸ் எழுதுற ஒருத்தரா இருப்பாரு. அவரு தான் ஹைசன்பர்கா இருப்பாரு. அவர் வந்து சீக்ரெட்டா வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்றாங்க. ஸோ, நிஜமாவே இந்த மாரி ஹைசன்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா, எதுக்காக வந்து இவங்க சீக்ரெட்டா வச்சிருக்கணும்? ஸோ அவர வந்து ஃபேமஸ் பண்ணிவிட்டு, அவரும் வந்து ஒரு வகையில காசு பார்ப்பார் இல்லையா? அவருமே வந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ, அத வந்து இந்த லிரிக்ஸ் எல்லாம் எழுதி, அவருடைய வாழ்க்கைய வந்து பார்த்துக்குவாரு. எதுக்காக இவர வந்து சீக்ரெட்டா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னுமே தெரியாத ஒரு மிஸ்டரியா இருக்குது. நிஜமாவே இப்படி ஒரு பெர்சன் இருக்கிறாரு அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டபோது, அவரு வந்து சொன்னாரு, "நிஜமாவே இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. அது நான் கிடையாது. அந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிறது யார் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும்." அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த ஆங்கர் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ இத யூஸ் பண்ணி நெறைய பேர் வந்து இந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிறது அனிருத்தா இருக்கும். இல்லன்னா லோகேஷ் கனகராஜா இருக்கும். இல்லன்னா கமல்ஹாசனா இருக்கும். இல்லன்னா நெல்சனா இருக்கும். இல்லாட்டி இந்த எஸ்பி சேகர் அப்படிங்கிற இந்த 5 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் வந்து அந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து ஃபேன்ஸ் வந்து நெறைய இடத்துல சொல்லிட்டு வராங்க. ஸோ நிஜமான ஹைசன்பர்க் யார் அப்படிங்கிறத நீங்க என்ன நெனைக்கிறீங்க? யார் வந்து இவங்கள்ல யார் வந்து நிஜமான ஹைசன்பர்க்கா இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இப்போ ரீசென்ட்டா வந்து கூலி ரிலீஸ் ஆகப்போகுது. அந்த படத்துலயுமே வந்து 2, 3 பாட்டுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க இந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிறவரு. இந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிற பேர எங்கேருந்து இவங்க 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சு வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ்ல ஒருத்தருடைய பேர் தான் இந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிறவரு. வால்டர் வைட் அப்படின்ட்டு ஒருத்தருடைய ஆல்டர் ஈகோ தான் இந்த ஹைசன்பர்க் அப்படிங்கிற பேரு. ஸோ இத வந்து ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பிரேக்கிங் பேட் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல இருந்து தான் இவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாரி ஒரு பேர வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹைசன்பர்க்குடைய லிரிக்ஸ் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? யார் வந்து இந்த ஹைசன்பர்க்கா இருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இதே மாரியான இன்ட்ரஸ்டிங் வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரியான இன்னொரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் சேஸ் அண்டில் தென் பை.